ஓம் முருகா சரணம். வெற்றிவேல் முருகா சரணம். என் அன்பு பிள்ளையே, நானும் இதுக்கு முன்னால் பல முறை உன்னை தேடி தேடி ஓடி வந்து உன் வாழ்க்கையில் பல விஷயங்களை சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் நீ சில சமயங்களில் என்னை மதித்து கேட்குற, சில சமயங்களில் என்னை மறந்துட்டு கடந்து போய்கிட்டே இருக்க. இப்படியே போய்கிட்டே இருந்தீனா வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்த பிறகுதான் என்னை தேடி வருவாயா என்ன? இந்த உலகமே மனிதன் உயிரோடு இருக்கும்போது அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. ஆனால் அவன் இறந்துட்டா நீ உயிரோட வந்துட்டு நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு சொல்லி அழுகிறாங்க. அதே போல தான் நானும் உன்னை தேடி தேடி வரும்போதெல்லாம் நீ இப்போது என்னை அலட்சியப்படுத்துகிற. ஆனால் நாளைக்கு உன் வாழ்க்கையில் கஷ்டம் வந்த பிறகு முருகா என்னை காப்பாற்றாமல் இப்படி கைவிட்டுட்டியேன்னு சொன்னால் அதுக்கு நான் பொறுப்பாக மாட்டேன் நல்ல செல்லமே. இப்போதாவது நான் சொல்கிறத முழுசாக கேளு. என்னை மதிக்கும், என்னை மரியாதையாக வணங்கும், பணிவோடு நான் வணங்கும், நம்பி வாழும் என் செல்ல பிள்ளையான உனக்கு இந்த உலகத்தை பற்றியும் உன் வாழ்க்கையை பற்றியும் சில விஷயங்களை சொல்லணும் நான் ஆசைப்படுறேன். இது எல்லாத்தையும் நான் சொல்லும்போது நீ கவனமாக கேட்டு தெளிவாக புரிஞ்சுக்கிட்டினா உனக்கு வாழ்க்கை மீது வெறுப்போ, பயமோ, சலிப்போ, கவலையோ கூட வராது என் செல்லமே. ஏன்னா இதுதான் வாழ்க்கை. இந்த உலகத்தில் யார் எப்போ எப்படி மாறுவாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி மாற்றி மாற்றி பேசுவாங்க, எப்படி நடந்துக்குவாங்க, எப்படி ஏமாற்றுவாங்கன்றது அவங்களுக்கே தெரியாது. அதனால் இந்த உலகம் உனக்கு எதிராக திரும்பும் போதும், அதில் இருக்க மனிதர்கள் உனக்கு எதிராக ஏமாற்றத்தை கொடுக்கும் போதும் நீ மனசு நொந்து போக வேணாம். ஒரு மனிதனுடைய மனசை காயப்படுத்திட்டு இன்னொரு மனிதனுடைய மனசை நீ சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்காத. எல்லாரும் மனிதர்கள் எல்லாரையும் உறவுகளாக பார்க்க பழகு. எல்லாருக்கும் எப்பொழுதும் நல்லதையே செய். ஒரு மனிதனை நோக்கி நீ அம்பை எய்து விட்டால் அந்த அம்பு எந்நேரமேனாலும் மறுபடியும் உன்னை நோக்கி திரும்ப வரும். உன்னை காயப்படுத்தும், உன் வாழ்க்கையை கஷ்டப்படுத்தும்ன்றத நீ ஒருபோதும் மறந்துடாதே. நீ யாருக்கு எதை செய்வதாக இருந்தாலும் அது நல்லதாக மட்டுமே இருக்கும்படி பார்த்துக்கோ என் செல்லமே. உனக்கு பிடிச்ச விஷயமாக இருந்தாலும், உனக்கு பிடிச்ச மனிதர்களாக இருந்தாலும் அவங்கள உன் வாழ்க்கையில் பிடிச்சி வச்சுக்கணும்னு நினைக்காத. ஏன்னா எல்லாமே ஒரு குறிப்பிட்ட காலம்தான் ஒருத்தர்கிட்ட இருக்கும். அதுக்கப்புறம் அது மாறி மாறி போய்கிட்டே இருக்கும். நீயாவது எதையாவது இறுக்கி பிடிக்க வைக்க நினச்சாலும் அது சிறிது காலம்தான் உன்கிட்ட தங்குமே தவிர அப்புறம் உன்னை விட்டு விலகி போக தான் செய்யும். அதனால் வர்றது வரட்டும், போகிறது போகட்டும்னு விட்டுடு. எந்த விஷயமோ, எந்த பொருளோ, எந்த மனிதர்களோ உனக்கானதாக இருந்தால் தான் கண்டிப்பாக உன்னை நோக்கி வருவாங்க. சில விஷயங்கள் கிடைப்பதற்கு சிறிது காலம் தள்ளி போகுமே தவிர ஒருபோதும் உன்னை விட்டு விலகி போயிடாது. உனக்காக நான் படைச்சதை கண்டிப்பாக நான் உன் கைகளில் கொண்டு வந்து சேர்ப்பேன். யாராவது உன்னை புறக்கணிக்கும் போது, ஒதுக்கி வைக்கும்போது, உன்கிட்ட பேசாமல் உன்னை விட்டுட்டு விலகி போகிறாங்கன்னு தெரியும் போதும் அவங்களையே உன் மனசு சுற்றி சுற்றி தேடி போகுதா? அவங்க உன்கிட்ட பேசலைனாலும் உனக்கு அவங்கக்கிட்ட பேசணும்னு தோணுதா? என்ன பண்ணுறது? அப்பாவி பிள்ளையாக வெள்ளந்தியா உண்மையான அன்போடும் பாசத்தோடுமே நீ வளர்ந்துட்ட. உன் அன்பையும் பாசத்தையும் மதிக்காமல் உன்னை அலட்சியப்படுத்தும் மனிதர்களை நினச்சி நீ கவலைப்பட்டு கண் கலங்காதே என் செல்லமே. இந்த முருகன் என்னுடைய விபூதியை உனக்காக அனுப்பி வைக்கிறேன். அது உனக்கு மருந்தாக இருந்து உன் வாழ்க்கையில் இருக்கும் காயங்களை ஆற்றும். உன் மன காயங்களை ஆற்றி உனக்கு மன மகிழ்ச்சியை தரதா இந்த முருகன் நான் வந்திருக்கேன். எப்போதுமே புத்திசாலித்தனத்தை விட தைரியத்தின் மூலமாக தான் பெரிய விஷயங்களை, சாதனைகளை படைக்க முடியும். எல்லா இடத்துலையும் அறிவை மட்டுமே பயன்படுத்த முடியாது. தைரியம் இருந்தால் தானே அறிவாளித்தனமாக காரியங்களை தைரியமாக துணிவாக செயல்படுத்த முடியும். அதனால் ஒருபோதும் தைரியத்தை விட்டுடாதே. துணிச்சலோடு நீ இருந்தீனா உனக்கு துணையாக நான் வந்து நிற்பேன். முதல்ல உன் மனசில் இருக்கிற பயத்தை தூக்கி எறி. நடக்குமா நடக்காதான்னு யோசித்து கவலைப்படுவதை விட என்னை நம்பி நீ தைரியமாக இருந்தீனா உன் வாழ்க்கையில் எல்லாத்தையும் நானே நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். நல்லதோ கெட்டதோ எதுவாக இருந்தாலும் மூழ்கி விடக்கூடாது. அதில் மிதக்க கற்றுக்கோ. ஒரு மனுஷன் வாழ்க்கையை வாழ்வது ஒரு முறை தானே. அந்த வாழ்க்கையை உனக்காக நீ வாழ்ந்துட்டு போ. ஓடுற வயசில் உட்கார நினைக்காதே. உட்கார வேண்டிய வயசில் அப்புறம் நீ நினச்சாலும் ஓட முடியாது. அதனால்
அந்தந்த வயசில் உன்னுடைய கடமைகளை நீ சரியாக செஞ்சுக்கிட்டு வாழ்க்கையை அழகாக வாழ தயாராய்க்கோ செல்லமே. கண்டிப்பா நீ வாழ்க்கையில் ஜெயிச்சிட முடியுன்ற நம்பிக்கையோடு முன்னேறி போகும்போது உன் வாழ்க்கை உன்னை அடித்து கீழே தள்ளத்தான் செய்யும். வாழ்க்கை உன்னை கீழே தள்ளினாலும் தள்ளி விட்டு தவறி தாண்டி போனாலும் நீ மறுபடியும் தைரியமாக எழுந்து நிற்கணும். ஏன்னா கீழே விழும்போது தைரியத்தோடு எழுந்து நிற்கிறவன் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி பெறான். எத்தனை முறை நீ கீழே விழுக நேர்ந்தாலும் எத்தனை முறை துன்பம் உன்னை துவட்டி எடுத்தாலும் தைரியமாக இரு. நீ நினச்சது எல்லாம் ஒரே நாளில் நடந்துடாது, கொஞ்சம் காலம் ஆகதான் செய்யும். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நான் உனக்கான நல்லதை நடத்தி கொடுத்துருவேன். இந்த முருகன் மீது நம்பிக்கை வைக்கும்போது எல்லா விஷயங்களையும் உனக்கு நல்லபடியாக நடத்தி தர வேண்டியது என்னுடைய பொறுப்பு. வாழ்க்கையில் நான் உனக்கு கஷ்டங்களை கொடுக்குறேன்னு சொல்லி கலங்க வேண்டாம். காரணம் இல்லாமல் நான் எதையும் செய்ய மாட்டேன் என்பதுதான் உண்மை. நான் போட்ட திட்டப்படி கூடிய சீக்கிரம் உன் வாழ்க்கையில் உனக்கான நல்லது நடக்கும். என்னை நம்பி வாழ்க்கையை வாழும் உன் வாழ்க்கை பயணத்தில் நான் ஒருபோதும் உன்னை கைவிட மாட்டேன். நீ நினச்சதையெல்லாம் நல்லபடியாக நீ பெறுவதற்கு உனக்கு ஒரு நல்ல வழியை காட்டுறேன். நீ நினச்சதை அடையணும், நீ ஆசைப்பட்டது கிடைக்கணும்னா நீ நினைக்கிறத விட அதிகமாக உழைக்கணுன்றதை புரிஞ்சுக்கோ. சும்மாவே உட்கார்ந்துருந்தா ஆசைப்பட்டதை அடைஞ்சிட முடியுமா என்ன? உன் உழைப்பையும் முயற்சியையும் சரியாக செய்ய பழகு. யாரையுமே கேவலமாக மட்டமாக தாழ்வாக நினைக்காதே. ஏன்னா காலம் எப்படி வேணாலும் மாறும். இந்த உலகத்தில் புறக்கணிக்கப்பட்ட பல பேர் தான் இன்னைக்கு உலகையே உலுக்கி பார்த்தவங்களா இருக்காங்க. அதே போல இன்னைக்கு மனிதர்கள் உன்னை கண்டுகொள்ளாமல் ஒதுக்கி வச்சாலும் நிராகரித்தாலும் புறக்கணித்தாலும் நாளைக்கு இந்த உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் நீ வாழ்க்கையை வாழதான் போகிற. உன்னை விட்டுட்டு விலகி போனவங்க முன்னால் நீ பெரிய ஆளாக வாழ்ந்து காட்டணும். அவர்களே உன்னை தேடி வர்ற அளவுக்கு இல்லை, அவர்களால் உன்னை நெருங்கவே முடியாத அளவுக்கு நீ மிகப்பெரிய வெற்றியின் உச்சத்தை தொடணுங்கிறத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ என் செல்லமே. நீ எந்த தவறும் செய்யாமல் இருக்கும்போதே உன் தன்மானத்தை சீண்டக்கூடியவர்கள் யாராவது உன்கிட்ட வந்தாங்கன்னா நீ அவர்களை தைரியமாக எதிர்த்து நில்லு. ஏன்னா நீ தப்பு எதுவும் செய்யலை. சும்மாவே உன்னை வம்புக்கு இழுப்பவர்களிடம் நீ எதுக்காக ஒதுங்கி போகணும்? இந்த உலகம் எப்படின்னா, தனக்கு யாருடைய உதவியாவது தேவைப்படுதுன்னா அந்த மனிதனை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. அவனுடைய நல்ல விஷயங்களை பற்றி பேசுவாங்க, நிறைகளை மட்டுமே சொல்லுவார்கள். ஆனால் அவங்க காரியம் முடிஞ்சு போனதுக்கப்புறம் அந்த மனிதரை பற்றி குறை சொல்லுவாங்க. அவன் செய்கிறதெல்லாம் தப்புன்னு சொல்லுவாங்க, அவனுடைய குணமும் தப்புன்னு சொல்லுவாங்க. இப்படி தானே இந்த உலகத்தில் பல பேர் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. யார் உன்னை குறைவாக சொன்னாலும் யார் உன்னுடைய நிறைகளை பற்றி பேசினாலும் நீ எப்போதுமே பொறுமையாக இருக்க கற்றுக்கோ. உனக்காக படைக்கப்பட்ட விஷயங்கள் எதுவும் உன்னை விட்டு வேறு யாரிடமும் போகாது. உனக்கான அனைத்தையும், அது மனிதர்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் சரி, பொருளாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக உனக்கானதை உன் கைகளில் மட்டுமே சேர்ப்பேன். உன் வேண்டுதலை எல்லாம் என்கிட்ட நீ சொன்னினாலே இந்த முருகன் அதை நிச்சயமாக நிறைவேற்றி கொடுப்பேன். உன் வாழ்க்கையில் இனி எல்லாமே நல்லதாகவே நடக்கும்ன்றதை நம்பு. தேவையில்லாமல் அதையும் இதையும் யோசித்து மனம் நொந்து போகாதே. உனக்காக நான் இருப்பேன். உன் வாழ்க்கை பாதையில் முதலும் முடிவுமாக நானே இருப்பேன்றதை நீ புரிஞ்சுக்கோ. எதை நினச்சி அழுதியோ, எதுக்காக வருத்தப்படுறியோ அது சீக்கிரம் சரியாகும். உனக்கு ஆறுதலாக நான் இருந்து நீ எதிர்பார்க்குற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைக்கிறேன். எதை அடைவதற்காக காத்திருக்கியோ கூடிய சீக்கிரம் அது உன் கைகளில் வந்து சேரும். நீ எதை இழந்தாலும் அதை தாண்டி உனக்கு உரியதை, உனக்கு உயர்வானதை, உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து கொடுத்து உன் மனசை நான் குளிர்விக்கிறேன். உன் வாழ்வில் இருக்கும் துன்பங்களை எல்லாம் போக்கி உனக்கு இன்பங்களை நிரந்தரமாக நான் கொடுக்கிறேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் நீ நினச்சது நடப்பதற்கு தடையாக இருந்த விஷயங்களை எல்லாம் இந்த முருகன் தகர்த்தெறிய போகிறேன். உன் விருப்பம் எதுவோ அதை நல்லபடியாக உனக்கு நிறைவேற்றி கொடுக்குறேன். இனிமே உன் திருமண வாழ்க்கையோ குடும்ப வாழ்க்கையோ நீ சந்தோஷமாக வாழும்படி அனைத்தையும் நல்லபடியாக செஞ்சு தரப்போகிறேன். கனவுல கூட நீ கெட்ட விஷயங்களை யோசிக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில் தீய விஷயங்கள் நடந்தாலும் அதை நினச்சி நீ கலங்க வேண்டாம். இந்த முருகனை மனசில் நினச்சிக்கிட்டினா
எப்பாடு பட்டாவது உன் வாழ்வில் இருக்கும் தீவினைகளை அகற்றி உனக்கான நல்லதை செஞ்சு கொடுத்துருவேன். எப்பொழுதும் என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா நான் உனக்கு நல்லதை செய்தே தீருவேன். கூடிய சீக்கிரம் நீ ஜெயிக்க போற. அது தெரியாம சும்மா உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே இருக்காத. நீ நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லா விஷயங்களையும் நானே உனக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உனக்கு யார் கஷ்டத்தை கொடுத்தாலும் அதை மறந்து கடந்து போக கற்றுக்கோ. யாராவது உன்னை குறை சொன்னாலும் அவர்களை மன்னிக்க தயாராகு. உனக்கு துரோகம் செய்பவர்களிடமிருந்து ஒதுங்கி நின்றுக்கிட்டு உன்னை காயப்படுத்தும் மனிதர்களை கடந்து போக கற்றுக்கோ. வாழ்க்கையில் நீ நல்லபடியாக வாழணுன்றதுக்காகவே நான் உனக்கு பல பாதைகளை காட்டிக்கிட்டு இருக்கேன். நீ நல்லது செய்வதற்கான வழிகளையும் நான் உன் கண்களில் காட்டிக்கிட்டே தான் இருக்கேன். நீ தான் நல்லதை மட்டும் எடுத்துக்கிட்டு கெட்டதை ஒதுக்கி வச்சுட்டு நல் வாழ்க்கையை வாழ தயாராகணும் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் நீ வேணா பார்த்துக்கிட்டே இரு. உன்னை நிச்சயமா வெற்றி சிம்மாசனத்தில் உச்சியில் அமர வைக்கிறேன். யாரெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்க நினைச்சாங்களோ அவங்க எனக்கு கஷ்டத்தை கொடுத்ததற்கு சமம்தான். அவர்கள் செஞ்ச தவறுக்கு மிக பெரிய அளவில் அவங்க தண்டனையை அனுபவிக்கிறத நீ கண்கூடாக பார்க்க தான் போற. நம்பிக்கையோடு நீ இருந்தீனா எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக இந்த முருகன் நானே உனக்கு நடத்தி கொடுப்பேன். நீ தொட்டதெல்லாம் தோல்வியை தந்திருந்த போதும் கூட நம்பிக்கையோடு தொடர்ந்து நீ முயற்சி செய்யும் போது நான் எப்படி உனக்கு கெட்டதை நடக்க விடுவேன்? நம்பிக்கையோடு நீ செய்யும் முயற்சிகள் யாவற்றிலும் உனக்கு முன்னேற்றம் உண்டாகும்படியாக இந்த முருகன் அருள் செய்ய போறேன். என்னுடைய அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு துணையாக இருந்து நீ எதிர்பார்க்குற விஷயங்களை எல்லாம் உனக்கு நல்லபடியாக முடிச்சு கொடுக்க போகுது. வாழ்க்கையில் கஷ்டப்படுறவங்க யாராக இருந்தாலும் உன்னால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செஞ்சு அவங்க உன் மூலமாக நல்லா இருக்காங்கன்ற அந்த நல்ல செய்தியை என் செவிக்கு கொண்டு வா என் செல்லமே. 4 பேருக்கு நீ செஞ்ச உதவிகள் மூலமாக அவங்க வாழ்க்கை மாறி அவங்க நல்லபடியாக வாழும்படியும் நான் செய்வேன். நீயும் கண்டதை யோசித்து கவலைப்படாத. கற்பனைக்கு எட்டாத கவலை உனக்கு வேண்டாம். உன் எதிர்காலத்தை அழகாக்கி உன்னை நல்லபடியாக நிம்மதியாக வாழ வைக்க நான் இருக்கும்போது நீ எதுக்காகவும் வருத்தப்படாத. உன் தேவைகளும் எதிர்பார்ப்புகளும் எதுவாக இருந்தாலும் அது இந்த முருகன் தீர்த்து வைக்கிறேன். கூடிய சீக்கிரம் நீ வெற்றி மகுடம் சூடதான் போற. ஏன்னா அதிர்ஷ்டம் முன்பக்கம் வந்துருச்சு என் செல்லமே. இத்தனை நாட்களாக உன்னை பாடாப்படுத்தின பிரச்சனைகள் எல்லாமே முடிய போகுது. அடுத்தடுத்து நீ சந்தோஷப்படும்படியாக உனக்கான நல்ல விஷயங்களை இந்த முருகன் நடத்தி கொடுக்க போறேன். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் யாமிருக்க பயமேன், என் அப்பன் முருகன் என்னை காப்பாற்றுவார்ன்ற நம்பிக்கையோட உன் கஷ்டங்களை எல்லாம் என்கிட்ட சொன்னீன்னா அனைத்தையும் கண்டிப்பாக நான் சரி செஞ்சு உன் வாழ்க்கையில் நிரந்தர சந்தோஷம் நிலையானதாக இருக்கும்படி செய்வேன்.